வணக்கம் சிவகாமி. ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாகவும் பணியாற்றியவர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கு தலித்துகளுக்கான உரிமை சார்ந்த தளத்தில் இயங்கி கொண்டிருப்பவர் அப்படிங்கிற முறையில் இந்த விவகாரம் தலித்துகளோடு ஏதோ ஒரு இடத்தில் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஒரு விவகாரமாகவும் இருக்கிறது. ஒரு பெண்ணாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாகவும் பணியாற்றுவர் அப்படிங்கிற முறையில் காவல்துறையில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் இந்த தற்கொலைக்கு காரணம் அது இருக்குது, உண்மைதான், பணி அழுத்தம், சில சுமைகள் இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரியான மற்ற காரணிகளோடு இதை முடிச்சு போட்டு பார்ப்பது தவறு அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கப்படுகிறது. குறிப்பாக கோகுல்ராஜ் கொலை வழக்கோடு இதை முடிச்சு போட்டு பார்ப்பது தவறு அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்படிங்கிற பார்வையில், சமூக சமத்துவ படையின் தலைவியாக இல்லாமல் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர் அப்படிங்கிற முறையில் உங்களுடைய பதில் என்ன? முதலில் நான் விஷ்ணு பிரியா பெற்றோருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் உங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனம் மூலமாக. இரண்டாவது என்னவென்றால், இது தமிழகத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்ற ஒரு மரணமாகும். இதை மீடியாக்கள் தற்கொலை என்று வர்ணிப்பதை நான் முதலிலே கண்டிக்கின்றேன். எந்த ஒரு மரணமும் அது நிரூபிக்கப்படாத வரையிலே சந்தேகத்துக்குரிய மரணமாக கருதப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஆகையினால் இதை சந்தேகத்துக்குரிய மரணமாக எடுத்துக்கொண்டு இந்த மன அழுத்தம் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பதற்கு அத்தாட்சி அவர் எழுதிய கடிதம் மட்டுமே, வேறு எந்த அத்தாட்சியும் கிடையாது. அந்த கடிதத்தை போலீசார் திட்டமிட்டு குறைந்த பக்கங்கள் அளவே வெளிப்படுத்தியிருக்கின்றனர். நேற்று அவருடைய தந்தை அதை பற்றி பேசும்பொழுது, தொலைக்காட்சியிலே பேசும்பொழுது 4-5 பக்கங்கள் தான் நான் பார்த்தேன், மீதி பக்கங்கள் எனக்கு காட்டப்படவில்லை என்று சொல்கின்றார். அந்த காட்டப்பட்ட பக்கங்களில் எழுதியிருப்பவையும் மக்கள் மனதிலே சந்தேகத்தை கிளப்புகின்றன. ஒருவர் அந்த கொலை வழக்கிலே சம்பந்தப்படுத்தப்படக்கூடும் என்பதை எதிர்பார்க்கிறார். அப்படி எதிர்பார்த்து அது இல்லை என்று மறுக்கின்ற தன்னுடைய தற்கொலை என்பது ரொம்ப ரொம்ப ஒரு மன அழுத்தத்தில் எழுதப்படக்கூடியதாகும். அப்பொழுது நூற்றுக்கணக்கான வழக்குகளை விசாரிக்கின்ற ஒரு போலீஸ் அதிகாரி ஒரே ஒரு வழக்கை மட்டும் குறிப்பிட்டு இந்த வழக்கிலே என்னை சம்பந்தப்படுத்த வேண்டாம் என்று எழுதியிருப்பதே சந்தேகத்துக்குரியதாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இன்னொன்று, மீதி பக்கங்களில் என்ன எழுதியிருக்கிறது என்பதும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோகுல்ராஜ் வழக்கில் இது சம்மந்தப்படலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யுவராஜ் இது சம்பந்தமான வீடியோ ஆடியோ கேசட்டை அனுப்பியிருக்க வேண்டிய அவசியம் என்ன? போலீஸார் கோகுல்ராஜ் வழக்கை திறம்பட விசாரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக எழுப்பப்பட்டு வருகிறது. 2 மாதம் ஆகி இருக்கிறது. தீரன் சின்னமலை பேரவையினுடைய யுவராஜ் எல்லாருக்கும் ஆடியோ அனுப்பும் பொழுது போலீஸாருக்கு மட்டும் அவர் எங்கே இருக்கிறாரு, எப்படி பண்ணுறாருங்கிறத கண்டுபிடிக்க முடியலை. அதில் போலீஸ் தரப்பில் என்ன பண்ணுறாங்க, சில இன்வெஸ்டிகேஷன் தாமதமாகும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய சந்தேகம் என்னன்னா, அந்த பகுதியில் உள்ள அமைச்சர்களுக்கும் இந்த கோகுல்ராஜ் வழக்குக்கும் தொடர்பு இருக்கலாம். தீரன் சின்னமலை பேரவைக்கும் இந்த அமைச்சர்களுக்கும் உள்ள தொடர்பு. ஏன்னா சில பேர் தீரன் சின்னமலையினுடைய யுவராஜனுடைய உறவினர் என்றே சொல்லப்படுகிறார்கள். அதனால இந்த அமைச்சர்களுக்கும் என்ன தொடர்பு இருப்பதா சிஐடி என்ற அமைப்பு போதாது. தொடர்பு இருப்பதாக நீங்கள் தொடர்பு இருப்பதாக ஒரு நிச்சயமா தொடர்பு இருப்பதாக ஒரு ஐயத்தை நீங்கள் முன்வைக்கலாம். அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அது விசாரித்து அதன் உண்மை தன்மையை கண்டறிய வேண்டும். ஆனால் தொடர்பு இருப்பது என்று நாம் தீர்ப்பு எழுதிவிட இயலாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஆலு ஷானவாஸ், உங்களுடைய அடிப்படையிலான பார்வை. அதாவது இந்த சந்தேக மரணத்திற்கு அடிப்படையாக சொல்லப்படுவது விஷ்ணு பிரியா எழுதிய கடிதம். சொல்ல வரேன்னா, அந்த கடிதத்துல அமைச்சருக்கும் தீரன் சின்னமலை பேரவைக்கும் உள்ள தொடர்பை விசாரிப்பதற்கு சிபிசிஐடி போன்ற நிறுவனம் போதாது என்பதுதான் என்னுடைய சிபிஐ விசாரணைக்கு மட்டுமே உட்படுத்தக்கூடிய கடிதம் தான். நம்முடைய தோழர் சிவகாமி அவர்கள் சொன்னது போல கடிதம் தான் ஒரே ஆதாரமாக சொல்லப்படுது. கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படையான காரணம் என்னன்னா, நான் விரும்பி இந்த பணியை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் இந்த பணியை என்னால் செம்மையாக நிறைவேற்ற முடியவில்லை, அதனால் தற்கொலை செய்து கொள்கிறேன். தற்கொலைக்கான அடிப்படையான காரணமாக அழுத்தமாக சொல்லப்படுவது இந்த வரி தான். வேற எந்த காரணமும் இல்லை. குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, சமூக பிரச்சனை, உயர் அதிகாரிகள் அழுத்தம், இதெல்லாம் 2வது தான்.
அடிப்படையாக சொல்லப்படக்கூடியது. ஏன் தற்கொலை செய்து கொண்டார் விஷ்ணுபிரியா? அவர் ஏற்றுக்கொண்ட பணி அவரால் செம்மையாக செய்ய முடியலைங்கிற மனக்குறை அவருக்கு இருந்தது, அதனால தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் பயிற்சி கொடுத்த அதிகாரி என்ன சொல்கிறாரு? பிரில்லியண்டான ஒரு அதிகாரி, பயிற்சி எடுக்கும்போதே இந்த துறையை விரும்பி ஏற்றுக்கிட்ட ஒரு அதிகாரி. அவர் வேலையை பார்த்த இடங்களில் மக்களுடைய அனுபவம் என்னவா இருக்குது? அவங்களும் சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க, எல்லோரும் சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க. அவங்களுடைய வேலையில் அவங்க எந்த குறையும் வைக்கல, விரும்பி ஏற்றுக்கிட்டாங்க. நேர்மறையான அழுத்தம் இருந்தால் கூட அது இன்னும் விரும்பி விரும்பி செய்யக்கூடிய ஒரு அதிகாரி அவங்க. ஏன்னா அவங்களுடைய கேரக்டர் அதை தான் உணர்த்துது. அதாவது நேர்மறையான அர்த்தம். ஏன் குற்றவாளியை பிடிக்கல அப்படின்னு ஒரு அதிகாரி கேட்டால், பிடிக்கிறேன் சார், நான் அதுக்கு தான் போகிறேன் என்று சொல்லி நேரம் காலம் பார்க்காமல் அதை விரும்பி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அதிகாரி. அப்போது தற்கொலைக்கான காரணமாக அதையே சொல்வது மிகப்பெரிய அபத்தம் இது. அப்போ அது காரணமே இல்லை. அடிப்படையிலே இந்த வாதம் அடிபட்டு போயிடுது. ஒருவர் தன்னுடைய வேலை சரியாக செய்ய முடியலைங்கிறதுக்காக தற்கொலை செய்து கொண்டாருங்கிற அந்த வாதம் விஷ்ணுபிரியாவுடைய கேரக்டருக்கு எந்த வகையிலும் பொருந்தலை. அப்போ முதல் கட்டமே அடிபட்டுருது. அப்போ என்ன காரணம்? என்ன காரணம்னா, இங்கே எல்லோரும் பேசிக்கிட்டோம், யுவராஜ் ஏன் இன்னும் கைது செய்யவில்லை, யுவராஜை இந்த போலீஸால் நெருங்க முடியவில்லையா, யுவராஜை கண்டுபிடிக்கும் அளவுக்கு தமிழ்நாடு போலீஸ் இன்னும் ஆற்றல் பெறவில்லையான். உண்மையில் சொல்ல போனால் யுவராஜை விஷ்ணுபிரியா கண்டுபிடித்து விட்டார். யுவராஜை விஷ்ணுபிரியா நெருங்கி விட்டார். அதுதான் பிரச்சனைங்க. பிரச்சனையே அதுதான். அப்ப நீங்க கேட்டீங்க, எத்தனையோ 200க்கும் மேற்பட்ட தற்கொலைகள் நடந்திருக்குது, ஏன் அதையெல்லாம் பத்தி நீங்க எல்லாம் பிரச்சனை பண்ணல, விஷ்ணுபிரியா தற்கொலை மட்டும் பிரச்சனை பண்றீங்க என்று நீங்கள் கேட்டீங்க. விஷ்ணுபிரியா இந்த யுவராஜ் கேஸ விசாரிக்கலன்னா, கோகுல்ராஜ் வழக்கு விசாரிக்கலன்னா இந்த மரணமே நடந்திருக்காது. அதுதான் விஷயம். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு நிமிஷம், நான் இந்த கருத்தோடு நீங்க ஒருவேளை வருத்தத்தை ஏற்படுத்தலாம். அந்த கருத்து இப்ப நீங்க பாலபாரதி போன்ற தொடர்கள் சிபிஐக்கு விசாரணை மாற்றணும்னு கேட்க வேண்டாம், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாற்றணும்னு கேட்டா போதும் போல. ஏன்னா நீங்க தெளிவா ஒரு விசாரணைக்கு நீங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு முடிச்சிட்டீங்க. அதனால இவர் இப்படித்தான் செஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பளி முடிச்சிட்டீங்க. அது விடுதலை தற்கொலை இல்லங்கிறது தீர்ப்பா சொல்றாங்க. அது விடுதலை இல்லையா? விடுதலை சிறுத்தை சொல்லுச்சு. போலீஸ்காரர் எல்லாம் என்ன சொன்னாங்க? அங்க இருந்த கொங்கு மண்டலத்துல இருக்க அத்தனை பேர் என்ன சொன்னாங்க? கோகுல்ராஜுடைய மரணம், கோகுல்ராஜுடைய தற்கொலை என்ன சொன்னாங்க? விடுதலை சிறுத்தை படுகொலைன்னு சொல்லுச்சு. யார் சொன்னது? கொலைன்னு யார் உறுதிப்படுத்தியது? விசாரணையில உறுதிப்படுத்தி. அதே மாதிரி இதுவும் விசாரணையில தான உறுதிப்படுத்தணும். விசாரிச்சது யார்? சிபிஐயா? இல்லையே, இதே போலீஸ் தான. இந்த போலீஸ் தான, இதே போலீஸ் தான, இதே போலீஸ் தான கோகுல்ராஜ் 5 நாள் ஆயும். ஆனால் அதே காவல்துறை தானே விசாரித்து இப்படி பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் அதே காவல்துறை தான் இது கொலை என்றும் அவர்கள் தானே சொல்றாங்க. உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லைன்னு தான் கேக்குறோம். அது எப்படி நடந்ததுன்னு பார்க்கணும். இப்படி நாங்கள் பேசியதால் தான் நடந்தது, இப்படி நாங்கள் பிரச்சனை பண்ணதுனால தான் நடந்தது. போய் போராட்டம் பண்ணி இந்த இடத்தை விட்டு நாங்கள் நகர மாட்டோம்னு 4 நாளா கேம்ப் போட்டிருக்கோம் அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள். அதனால தான் நடந்தது. அப்போ போலீஸ் இயல்பா போய் பிடிக்கல குற்றவாளிகளை, போலீஸ் இயல்பா அறிவிக்கல கோகுல்ராஜ் படுகொலைங்கிறத நாங்க போராடி அறிவிக்க வச்சிருக்கோம். அது மாதிரி தான் விஷ்ணுபிரியா விஷயத்திலையும் எப்படி கோகுல்ராஜ் மரணத்துல எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டதோ அதே சந்தேகம் விஷ்ணுபிரியா விஷயத்துல. நான் முடிக்கிறேன். என்னன்னா, கோகுல்ராஜ் ஒரு வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டாங்க, விஷ்ணுபிரியாவுக்கு ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்காங்க. ரெண்டையும் வச்சு பாருங்க, ரெண்டுக்கும் எந்த வேறுபாடு இருக்காது. கோகுல்ராஜ் என்ன சொல்றாரு? இது நான் காதல் செய்ய போய் நானா ஏற்படுத்திக்கிட்ட முடிவு, இதுல யாரையும் நீங்க சந்தேகப்படாதீங்க. இந்த விஷ்ணுபிரியா என்ன எழுதுனதா சொல்லப்படுதோ அது அப்படியே கோகுல்ராஜ் பேசினார் வீடியோல, அப்படியே இருந்துச்சு எல்லாம். இங்க இதுக்கும் யாரை நீங்க சந்தேகப்படாதீங்க, இது நானா தேடிக்கிற முடிவு. அதே அந்த வீடியோ யாருடைய குரலோ, யாரை பாதுகாப்பதற்கான குரலோ, அதே மாதிரி இந்த கடிதமும் யாருடைய குரல், யாரை பாதுகாப்பதற்கான குரல். நீங்க அந்த வாட்ஸ்அப் இத ட்ரேஸ் பண்ணி நீங்க அந்த வாட்ஸ்அப்ல போய் நிக்கும். அந்த வாட்ஸ்அப் வீடியோவை நாமும் கூட பார்த்தோம். அதுல நிறைய சந்தேகங்கள் ஏற்பட்டிருந்தன. அந்த வாட்ஸ்அப் வீடியோவில் குறிப்பாக கோகுல்ராஜ் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்னால் சொன்னார் என்று சொல்லி வெளியிடப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் வீடியோவில் எதிரே இருந்து யாரோ ஒருவர் சொல்லிக் கொடுத்ததை அப்படியே அவர் சொல்வது போன்ற முகபாவனையோடும் தலையசைத்த சந்தேகங்கள் எல்லாம் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய இருந்ததாகவே ஒரு கருத்து வெளியானது. அந்த வாட்ஸ்அப் வீடியோ வெளியான பொழுது ஏற்பட்ட சந்தேகங்கள் இந்த கடிதத்திலும் ஏற்படுகிறது அப்படிங்கிறார்கள் 3 ஆளுமைகளும். அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? சிஆர் சரஸ்வதியோடு தொடரலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தமிழக அரசு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற தயங்குவது ஏன் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.